வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு சாதாரண கதை இல்ல. ஒரு பொண்ணோட தூய்மைனா என்னன்னு மத்தவங்க தான் முடிவு பண்ணுவாங்கன்னு ஒரு காலம் இருந்துச்சு இல்லையா? அந்த எல்லா விதிகளையும் உடைச்சு போட்ட ஒரு கதை தான் ஜெயகாந்தனோட அக்னி பிரவேசம். அதுல வர்ற அந்த கிளைமேக்ஸ் அப்பா யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. நாம இத்தனை காலமா நம்பிட்டு இருந்த பல விஷயங்களையே அது கேள்வி கேட்டுச்சு. வாங்க அந்த கதைக்குள்ள என்ன இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஒரு குழந்தைக்கு ஒரு மோசமான அனுபவம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு பெற்றோரா நம்மளோட முதல் ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? கோவப்படுவோமா, கண்டிப்போமா, இல்ல இது ரெண்டுமே இல்லாம வேற ஒரு வழிய யோசிக்க முடியுமா? இந்த கேள்விக்கு தான் ஜெயகாந்தன் தன்னோட கதை மூலமா ஒரு ரொம்பவே புரட்சிகரமான ஒரு பதில சொல்றாரு. சரி, கதை எங்க தொடங்குதுன்னா, ஒரு ஈவினிங் டைம். ஒரே மப்பும் மந்தாரமுமா இருக்கு. ஒரு காலேஜ் பொண்ணு பஸ் ஸ்டாப்ல தனியா நின்னுட்டு இருக்கா. வீட்டுக்கு போகணும், பஸ்க்காக வெயிட்டிங். இங்கேதான் கதையில ஒரு டென்ஷன் மெதுவா பில்டாக ஆரம்பிக்குது. பாருங்க, அவ ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கா. திடீர்னு வானம் பொத்துக்கட்டு ஊத்துது. அந்த அடமழையில தனியா நிக்கிறா. அப்போ ஒரு கார் அவ முன்னாடி வந்து நிக்குது. முதல்ல கொஞ்சம் தயங்குறா. ஆனா அப்புறம் சரி மழையில நனையறதுக்கு பதிலா ஏறிடலான்னு அந்த லிஃப்டை ஏத்துக்கிறா. ஆனா அந்த சின்ன தயக்கம் இருக்கே, அதுதான் வரப்போற ஆபத்துக்கான ஒரு சிக்னல் மாதிரி. இப்போ நம்ம காருக்குள்ள போறோம். ஒரு உதவியா ஆரம்பிச்ச அந்த பயணம் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு மாதிரி பயமுறுத்துற சூழலா மாறிட்டு வருது. காருக்குள்ள அந்த ஆள் பேச ஆரம்பிக்கிறான். முதல்ல ஜெனரலா தான் பேசுறான். ஆனா போக போக அவளோட பர்சனல் விஷயங்களுக்குள்ள மூக்க நுழைக்கிறான். அவளுக்கு ரொம்பவே சங்கடமா இருக்கு. ஒரு கட்டத்துல அவ நேரடியாவே கேக்குறான், நான் உன்னை கிஸ் பண்ணலாமான்னு. அவ பதில் சொல்லாம அமைதியா இருக்கா. அந்த அமைதி ஒரு மறுப்பு தானே அவனுக்கு புரியலையா, இல்ல புரிஞ்சும் புரியாத மாதிரி நடிக்கிறானான்னு தெரியல. அவளோட மௌனத்தை அவன் கண்டுக்கவே இல்ல. அவளோட விருப்பத்துக்கு எதிரா அந்த மீறல் நடக்குது. அந்த ஒரு சில நிமிஷம் அவள மொத்தமா ஒரு அதிர்ச்சிக்கும் பயத்துக்கும் உள்ளாக்கிட்டு போயிடுது. அந்த சம்பவத்துக்கு பிறகு அவ வீட்டுக்கு திரும்புறா. ஆனா மனசுக்குள்ள ஒரே பாரம், அவமானம், குற்ற உணர்ச்சியெல்லாம் சேர்ந்து அவள அழுத்த ஒரு வார்த்தை பேச முடியாம வீட்டுக்கு வரா. அவளோட மனசுல ஓடுற ஒரே பயம், வீட்ல எப்படி முகம் கொடுக்கறது, குறிப்பா அம்மாவை எப்படி பாக்குறதுங்கிறது தான். யோசிச்சு பாருங்க, அந்த பொண்ணோட மனசுல இந்த ஒரு கேள்விதான் ஓடிட்டே இருந்திருக்கும். வீட்ல என்ன நடக்கும்? அம்மா திட்டுவாங்களா? ஏன் அப்படி போனேன்னு குறை சொல்லுவாங்களா? பொதுவா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில என்ன நடக்கும்னு நம்ம நினைப்போமோ அதையே தான் அவளும் எதிர்பார்த்துட்டு போறா. நம்மளும் அதான் எதிர்பார்ப்போம். ஆனா கதை இங்கேதான் நாம யாருமே எதிர்பார்க்காத ஒரு யூ டர்ன் இருக்குது. இந்த கதையை புரிஞ்சுக்க அதோட தலைப்பை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அக்னி பிரவேசம். இதோட அர்த்தம் நெருப்புல இறங்கி பரீட்சை வைக்கிறது, அதாவது நெருப்புச் சோதனை. புராணங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணோட தூய்மையில சந்தேகம் வந்தா அவன் நெருப்புல இறங்கி நடந்து வந்து தன்னோட தூய்மையை நிரூபிக்கணும். ஜெயகாந்தன் என்ன பண்ண போறாருன்னா இந்த கருத்தை தான் மொத்தமா உடைக்க போறார். இப்போ நாம கதையோட கிளைமேக்ஸ்க்கு வரும். நெனஞ்ச ட்ரெஸ், கலைஞ்சு போன தலன்னு பயத்தோட அந்த பொண்ணு வீட்டுக்குள்ள நுழைறா. வாசல்லையே அவங்க அம்மா அவளுக்காக தான் காத்துட்டு நிக்கிறாங்க. நம்ம என்ன எதிர்பார்த்தோம்? கோபம், திட்டு, கண்டனம் இதெல்லாம் தானே. ஆனா அந்த அம்மா என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஒண்ணுமே செய்யல. தன்னோட மகளோட கோலத்தை பார்த்த ஒரே நொடியில அவளுக்கு என்ன நடந்திருக்குன்னு ஒரு வார்த்தை கூட கேட்காமலே புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க அமைதியா இருந்தாங்க. ஆனா அந்த அமைதியில கோபம் இல்ல, ஆழமான புரிதலும் பரிவு மட்டும்தான் இருந்துச்சு. இதுதாங்க கதையோட முக்கியமான டேர்னிங் பாயிண்ட். அந்த அம்மா தன்னோட மகளோட வலிக்கு ஒரு பதில தராங்க. ஆனா அது ஒரு சாதாரண பதில் இல்ல. அது ஒரு சிம்பாலிக்கான, முற்றிலும் புதுமையான ஒரு செயல். யாருமே யோசிக்காத ஒரு வழி. அந்த அம்மா என்ன பண்றாங்க பாருங்க. முதல்ல தன்னோட மகளை வீட்டுக்கு பின்னால இருக்கிற கிணத்தடிக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்புறம் வாழி வாழியா தண்ணி எடுத்து அவ தலையில ஊத்துறாங்க. அந்த ஜில்லுன்னு இருக்கிற தண்ணி அவ உடம்பு மேல படுது. அப்புறம் அந்த நெனஞ்ச துணிய மாத்திட்டு வேற ட்ரெஸ் போட சொல்றாங்க. கடைசியா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்றாங்க. இன்னைக்கு நடந்தத பத்தி இனிமே யார்கிட்டயும் ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாதுன்னு ஒரு கட்டளைய போடுறாங்க. இந்த ஒரு வரி, இது தாங்க இந்த கதையோட மொத்த சாராம்சமே. நடந்த ஒரு மோசமான விஷயத்த அந்த அம்மா எப்படி பாக்குறாங்க பாருங்க. அவங்க பார்வையில அவ பொண்ணு களங்கப்படல. அவன் மேல வெளியில இருந்து ஒரு அழுக்கு பட்டுடுச்சு, அவ்வளவுதான். அந்த அழுக்க புனிதமான தண்ணியில குளிச்சு கழுவிட்டா எல்லாம் போயிடும்னா ஒரு பிரகடனமே செய்றாங்க. இதுல எவ்ளோ பெரிய அர்த்தம் இருக்கு தெரியுமா? களங்கம்ங்கிறது ஒரு பெண்ணோட உடம்புல இல்ல, அது வெளியில இருந்து அவள் மேல திணிக்கப்படுற ஒரு அழுக்குதான அவங்க ஆணித்தரமா சொல்றாங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, ஜெயகாந்தன் இந்த அம்மா கேரக்டர் மூலமா எவ்ளோ பெரிய ஒரு புரட்சியை செஞ்சிருக்காருன்னு. தூய்மைனா என்னன்னு இந்த சமூகம் சொல்றத நான் ஏத்துக்க மாட்டேன்னு அவங்க நிராகரிக்கிறாங்க. ஒரு பொண்ணோட கேரக்டரை அவ மேல நடந்த ஒரு வன்முறை வச்சு முடிவு பண்ண முடியாதுங்கிற ரொம்ப ஆழமான ஒரு பெண்ணிய கருத்து சொல்றாங்க. இங்க தாயோட செயல்
சமூகம் கொடுக்கற தீர்ப்புக்கு எதிரா ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி நிக்குது. இந்த அக்னி பிரவேசம் கதை வெளிவந்த அந்த காலத்துல ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு வன்முறை நடந்தா அவ வாழ்க்கை அதோட முடிஞ்சதுன்னு தான் சமூகம் நினைச்சிட்டு இருந்துச்சு. ஆனா இந்த கதை அந்த நம்பிக்கையே சுக்கு நூறா உடைச்சுது. பெரிய பெரிய விவாதங்களை எல்லாம் கிளப்புச்சு. ஒரு தாயோட பரிவு இந்த சமூகத்தோட அத்தனை சட்ட திட்டங்களையும் விட உயர்ந்ததுன்னு சொன்ன இந்த கதையோட மெசேஜ் இன்னைக்கும் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒண்ணு. கடைசியா இந்த கதை நம்ம மனசுல ஒரு ஆழமான கேள்விய விட்டுட்டு போகுது. இந்த சமூகம் போடுற சட்டங்களும் அது கொடுக்கற தீர்ப்புகளும் நமக்கு ஏற்படுத்துற காயங்களை நிபந்தனையே இல்லாத அன்புனாலும் பரிவுனாலும் சரி பண்ண முடியுமா? அந்த அம்மா செஞ்ச மாதிரி நமக்கு நடக்கிற வழி நிறைஞ்ச சம்பவங்களை நாமளும் ஒரு புது கண்ணோட்டத்துல பார்க்க முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.